வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் பாடுறீங்களா? இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆசை ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. குரு குரு வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானது பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆழ்ந்த குருதவம். நன்றிகள். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாக்கோலுமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் மார்கழி பாசுரத்திற்கும் வேதாத்திரிய விளக்கம் பெற்றிட மூத்த பேராசிரியர்கள் ஞான ஆசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அருள்நிதி பாக்யலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. இன்றைய கவியின் தலைப்பு அலங்காரம் ஏன்? கவர்ச்சி தரும் அலங்காரம் யாருக்காக? காண்பவர்கள் நெஞ்சத்தில் என்ன தோன்றும்? கவர்ச்சியினால் அடைய உள்ள பயன்தான் என்ன? கண்ணியமாம் உடை ஒழுக்கம் கடைபிடிப்போம். மிக நெடலான ஒரு கவி. சாமிஜியுடைய காலத்திலேயே இப்படி ஒரு கேள்வி என்றால், இன்றைக்குள்ள காலகட்டத்தில் என்ன சொல்வது? அதாவது கண்ணதாசன் ஒரு அருமையான பாட்டை வச்சார். அறிவைத்தானே பெருக்கச் சொன்னேன், ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அடிமைத்தனத்தை சாடச் சொன்னேன், அடக்கம் விட்டா ஓடச் சொன்னேன் அப்படின்னு இப்போ இருகோடுகள்ல வந்த ஒரு பாடல். ஸோ இப்படி அந்த காலத்திலேயே விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு என்ன சொல்ல, புதிய கலாச்சாரமா, இல்ல புதிய நாகரிகமா, இல்ல புதிய பண்பாடா, இதை எந்த கணக்கிலே சேர்ப்பது? இதையெல்லாம் சமுதாயத்தை சீரழிப்பதற்கென்றே சிலர் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு அபத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, கை குழந்தைங்க. அவர்களெல்லாம் சாதாரண வெளியே எடுத்து போகும்போது அப்படியே எடுத்துட்டு போங்க, மேலே துண்டு போட்டு திப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். இன்னைக்கு அந்த குழந்தைகளை பேக் பண்ணிடுறாங்க. இந்த பிளாஸ்டிக் பேக் வச்சு பேக் பண்ணிடுறாங்க. காத்து வெளிச்சமே உள்ள படாதுங்க. அதாவது இந்த உடம்புக்கு, உயிருக்கே வெப்பமும் காற்றும் தான் ஆதாரம். அப்ப வெளியே எடுத்து வருகின்ற போது அந்த குழந்தைகள் இப்படி பேக் பண்ணிட்டீங்கன்னா, அது எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியத்தில் வளர முடியும்? அப்ப இதெல்லாம் பார்க்கிற போது இந்த மக்களுக்கு சுய புத்தி என்பது ஒன்று இருக்கிறதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏதோ கடையில விற்கிறாங்க, புதுசா இருக்குது, இதெல்லாம் ஃபாரின்ல வச்சிருக்காங்க. ஃபாரின்ல அப்படின்னா கனடா குளிருக்கும் மார்லி குளிருக்கும் கம்பேர் பண்ண முடியுமா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிரோட அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்லயே அவங்க உடற்பயிற்சி செய்யவும் வெளியே போகவும் வரவும் இருப்பாங்க. ஸோ ஏன் எதற்கு என்ற கேள்வி இல்லை, வெறும் நாகரிகத்தை மட்டுமே பின்பற்றுவது என்றால், கவிஞர் வாலி சொல்லுவாருங்க, பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம், புரியாத பல பேருக்கு இது நாகரிகம், முறையாக வாழ்வோர்க்கு இது நாகரிகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம் என்பார். இப்ப பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம், புரியாத பல பேருக்கு இது நாகரிகம். அப்ப உண்மையிலேயே பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் என்பதெல்லாம் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் தூய்மையையும் மேம்படுத்துவது எதுவோ அதுதான். ஏனென்றால் அதனுடைய விளைவு வெளிப்பாடு என்ன? ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், நிறைவான வாழ்க்கை, அற்புதமான உறவு, நட்பு, நல்லதொரு சந்ததி. இதுதானே நிம்மதியான வாழ்க்கை. இதற்கு முரண்பட்ட எதிரான எதுவும் அழிக்கக்கூடியது, புறம் தள்ளக்கூடியது. அப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அப்ப அழிவை நோக்கி போவதற்கு தயாரா என்ற அடுத்த கேள்வி வருதில்லை. அழிவை நோக்கி போவதற்கு தயாரா? அப்படி யாரும் நான் செத்து போறேன்ற மாதிரி யாரும் இல்லையே. எல்லாம் நீண்ட வாழத்தான் ஆசைப்படுறாங்க. அப்ப நோய் இல்லாத உடல், மகிழ்ச்சியான மனம், நிறைவான வாழ்க்கை என்றால் அது எதுல கிடைக்குமோ அதைத்தானே செய்யணும். நான் இப்படித்தான் செய்வேன், ஆனா எனக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு சொன்னா
அது இயற்கை விதி அப்படி இல்லை. ஊழல் செய்வேன், லஞ்சம் வாங்குவேன், ஆனால் சிக்க கூடாதுன்னு சொன்னா அரசியல் அமைப்புல சாத்தியமாகலாம், ஆனா இறை நீதி சாத்தியமாகாத. இறை நீதிக்கு எதுவும் விதிவிலக்கே கிடையாது, யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. எல்லோருக்கும் அந்தந்த செயலுக்கு தக்க விளைவை துல்லியமாக தந்தே தீருவது இறை நீதி. எனவே அதை புரிந்து கொள். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரிகம் என்றால், இந்த நாகரிகம் என்ற சொல்லையே நாம் பிரித்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற போது நா கூட்டல் அகம் கூட்டல் இரீகம், நா அகம் இரீகம் நாகரிகம் என்று வரும். நா என்பது நாக்கு, சொல், பேச்சு, வார்த்தை. அகம், அகம் பிரம்மாஸ்மி, ஜீவாத்மா. இரீகம் என்பது மனம், அதாவது ஆத்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய அனுபவ அலைகள் பிளஸ் அதனோடு உள்ள மனசாட்சியின் எண்ணங்கள். ஸோ அனுபவங்கள் கொஞ்சம் தாறுமாற இருக்கலாம், குறை நிறைய இருக்கும். ஆனா இறை நீதியின் எண்ணத்துல குறை இருக்காது, இருந்தால் அது இறை நீதி அல்ல. இறை மனசாட்சியின் குரல் எப்போதும் அது தெய்வ நீதியைத்தான் வலியுறுத்தும். அதனால் அந்த தெய்வத்தின் குரலை ஆழ்ந்து அமைதியாக கேட்டு அது என்ன சொல்கிறதோ பேச வைக்கிறதோ அதை மட்டுமே பேசுவது, அதை மட்டுமே சிந்திப்பது. அதுதான் நா அகம் இரீகம். இந்த சொல்லுக்கு வாலி கவிஞருக்கு முன்னாடி சரியாக கையாண்ட மகான் வள்ளுவ பெருந்தகை. பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்றார். இப்போ பெயர் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர், விஷத்தை குடிச்சு நீ பொய் சொல்றியா இல்ல செத்து போறியா என்று கேட்டார். இந்த உயிருக்காக நாம் பொய் சொல்வதை விட சத்தியத்திற்காக, உண்மைக்காக உயிரை விடுவது சிறப்பு என்று சொல்லி சாக்ரட்டிஸ் உயிரை விட்டதனால்தான் இன்று வரைக்கும் புகழ்ந்து பேசப்படுகிறார். உயிருக்கு பயந்து பொய் சொல்லியிருந்தா சாக்ரட்டிஸுக்கு ஏது சரித்திரம் இல்லையா? அப்ப யார் சரித்திரத்திலே நிலைத்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், இறை நீதிக்கு ஒத்து வாழக்கூடியவர்கள், சமுதாய மேம்பாட்டுக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இப்படிப்பட்டவங்க தான் சரித்திரத்தில் நிற்கிறாங்க. அதனால் இந்த பண்பாடு கலாச்சாரம் என்பதெல்லாம் மேன்மை நோக்கி போகும். அதுதான் அறிவு வளர்ச்சி என்பதற்கு அடையாளம். அதுதான். அப்போ அறிவு வளர்க்கிறது, ஆனால் மற்ற வகையிலே துன்பத்தை நோக்கியே பயணிக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது உடம்பை பற்றி அக்கறைப்படாத ஒரு மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தான். இந்த வாழ்க்கை என்பது ஏதோ சுகபோகமா வாழ்வதற்கு நினைக்கிறாங்களே தவிர, இது ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப். அறம் என்ற எல்லைக்குள் இருக்கின்ற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அந்த எல்லையை மீறினால் நிச்சயமாக துன்பத்திற்கு, நோய்க்கு, வறுமைக்கு ஆளாகும். இல்ல விதிவிலக்கே கிடையாது. இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம மேல்நாடுகளை பார்க்கிறோமே, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, அங்கெல்லாம் அந்த உடலுக்கான ஒரு பொறுப்பு பார்க்கிறேன். எக்ஸசைஸ் ஆகட்டும், இன்டோர் கேம்ஸ் ஆகட்டும், உணவிலே ஆகட்டும். அப்போ நல்ல ஒரு உடலையும் மனதையும் பாதுகாக்கக்கூடிய வகையில ஒரு பண்பாடு நாம் இங்க பேசுறோம். இந்திய கலாச்சாரம் இது இறங்கிக்கிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் இந்திய கலாச்சாரம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சாரம் மேல்நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. விளைவு என்னாகும் பாருங்க.
எனவே இதெல்லாம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல என்ன கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, நமக்கு பணம் வருதா, எந்த பாவத்தையும் செய், அதை பேச்சு பொருளாக்கியது. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லைங்க. இன்னைக்கு ஜனநாயகனா இல்ல பராசக்தின்றதான் இப்போ ஹாட் டாபிக். இன்னைக்கு பண்பாடும் கலாச்சாரம் மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே கீழே போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி அக்கறைப்படவோ டிபேட் நடத்தவோ எந்த ஊடகத்திற்கும் அந்த தார்மீக கடமை சொல்றாங்களே, அதெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்த்து கவர்ச்சி என்பதே அவசியம் இல்லை. அதாவது இந்த எந்தெந்த காலத்திலோ ஏற்படுத்தி வச்சுட்டாங்க ஒரு கலாச்சாரம். இன்றைக்கு நாங்க விவசாயத்துல பாத்தீங்கன்னா, காய்கறி ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இந்த பூ வியாபாரம் இருக்க பாருங்க, அந்த விவசாயிக்கு கிலோவுக்கு ஒரு 100-200 ரூபாய் கொடுத்தாலே பெருசுங்க. ஆனா மார்க்கெட்ல 3000-4000 ரூபாய் கிலோ. மல்லிப்பூ கிலோ 4000 ரூபாய். இது எடுத்து முன்னாடி தொங்கிட்டு போனா கூட பரவாயில்ல, ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரியுது, வாசனையா மூக்குக்கு படுதுன்னு இருக்கும். பின்னாடி யாரோ பார்க்கறதுக்கு நாம எங்க சுமந்துட்டு போகணும் இல்லையா? பின்னாடி வைக்கிறோம், யாரோ பார்க்கறாங்க, அவனுக்காக நாமே சுமந்துட்டு போகணும். சோ எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள். இன்னும் சொல்ல போனா இதே பண்பாடு கலாச்சாரத்தையே சொல்லுவோமே. இப்ப மார்கழி மாசம் பாவை நோன்பு என்ன சொல்லுதுங்க? மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், அல்லாதன செய்யாதன செய்யும். அப்ப மலரிட்டு நாம் முடியும் நாங்க சொல்லியிருக்கிறது இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அப்ப ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னா நாங்க ரொம்ப பக்தியில் அப்படியே நாங்க எதை சொன்னாங்களோ அதைத்தான் செய்வோம்னு சொன்னா, அப்ப அதுதான் வேண்டாம் சொல்லியிருக்குது. அப்ப ஏன் போட்டுக்கிறீங்க? இல்ல சிந்தனை வழிதான் வாழ்வோம் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. நாளை விற்கிறது கூட நான் தப்புன்னு சொல்லலை. நீ 2000 ரூபாய், அட்லீஸ்ட் 2000 ரூபாய் நீ விவசாயி கொடு, அவர் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே. லுங்கி கட்டி உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் மல்டி மில்லியனருங்க கோயம்புத்தூர்ல. வியாபாரம் பண்ணுவாங்க பூ மார்க்கெட்ல. ஒரு படிப்பு தகுதி பேச்சு எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அவருடைய சொந்த சொத்து கணக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். இப்படி கவர்ச்சி அலங்காரம் என்பது எதுக்குங்க? யார் கண்ணுக்கு நம்ம அழகா தெரியணும்? யார் கண்ணுக்கு அழகா தெரியணும்? சோ இந்த அழகு என்பதே ஒரு அபிப்பிராயம். யாராவது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கிற போது, பையனுக்கு பொண்ணு பார்க்குறேங்க, ஒரு நல்ல மூதேவியர்னு சொல்லுங்கன்னு தேடுறாங்களா? எல்லாம் மகாலட்சுமி தான் தேடிட்டு வர்றாங்க. தேடி ஒரு 2 குழந்தை பெற்ற பிறகு இந்த மூதையை கட்டிட்டு நான் பராவசம் இருக்கேன்னு தான் சொல்றான். அப்ப அன்னைக்கு எப்படிப்பா மகாலட்சுமியா இருந்து இன்னைக்கு என்ன மூதேவியாச்சு? அப்ப அழகு என்பது ஒரு அபிப்பிராயம். மனிதனுக்கு மனிதன் மாறும், காலத்திற்கு காலம் மாறும். அப்ப எது நிரந்தரம்? பாலை போல் சிரிப்பிற்கு பக்குவமாய் குணம் இருக்கு, ஆளழகம் சேர்ந்திருக்கு சின்னையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. அப்ப எது அழகுன்னா, பாலை போல் சிரிப்பிற்கு பக்குவமாய் உடல் இருக்கு, அதுதான் உண்மையான அழகு. இதுக்கு மேல என்ன வேணும்? எனவே கவர்ச்சி தரும் அலங்காரம் யாருக்காக? காண்பவர் நெஞ்சத்தில் என்ன தோன்றும்? இத பார்த்து பார்த்து இதோட மகுடம் சூட்டி கொண்டவர்கள் இந்த கவிஞர்கள். அந்த காலத்திலிருந்தே சொல்றேனே, அகநானூறு புறநானூறுல இருந்தே சொல்றேன். இவனுடைய மனதில் இருக்கின்ற வக்கரங்கள் எல்லாம் பாட்டுகள் எழுதி வச்சான். இந்த ஓவியர்கள் இருக்கிற வக்கரத்தை எல்லாம் சிற்பங்களை செதுக்கி வச்சான். இது ரெண்டையும் பார்த்துட்டு இந்த சின்ன வீடும் சினிமா வந்தது பாருங்க. அதுல பாக்யராஜன் பண்ணுவாருன்னா, ஸ்ரீதேவி மூக்கு,
ஜெயமாலினி இடுப்புன்னு எல்லாத்தையும் செட் பண்ணி இது மாதிரி பொண்ணு கிடைச்சா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இருப்பான். அது மாதிரி எது அழகு? ஒரு குடும்பத்தை அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு வழிநடத்தக்கூடிய ஒரு வெள்ளந்தியான மனசு இருக்கக்கூடிய ஒரு பெண், செயலுக்கு தக்க விளைவு அதை மனதிலே கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு கணவன். இதுதான் அற்புதமான குடும்பம். எனவே கவர்ச்சி என்பது மற்ற ஈர்க்கின்ற வசீகரம் வார்த்தையில் இருக்கணும். இன்சொல், சொல் வன்மை என்பார் வள்ளுவ பெருந்தகை. அப்ப இன்சொல், சொல் வன்மை, அதுதான் மக்கள் ஈர்த்தால் அது கவர்ச்சி. உடல் கவர்ச்சி எதுக்கு? அது வரைவின் மகளிருக்குத்தான் உடல் கவர்ச்சி தேவை. இன்றைக்கு மார்க்கெட்ல எல்லாம் அப்படிப்பட்ட பெண்கள் தான் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களா? ஸோ யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விரயங்கள். அதனால் அதாவது இந்த பார்வையருக்கு பாருங்க, சமீபத்துல ஒரு மடாதிபதி நியமனம் பண்றாங்க. அவர் உள்ள வர்றாரு. அந்த வீடியோ நான் பார்க்கிறேன். பார்க்கிற போது அந்த கண்கள் தானா பெண்கள் பங்க திரும்புது. இவர் என்ன மடத்தை நிர்வகிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. சோ இது மனதிலேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற சந்ததிக்கான ஒரு கவர்ச்சி. இதை யாரும் தூண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால இதை சிந்தித்து பார்த்து தேவையற்றதை விட்டு தேவையுள்ளதை பின்பற்றணும் என்று சொன்னால் சமுதாயம் நல்லா இருக்கும். வீண் செலவுகள் இருக்காது. சம்பாதிக்கிறது நிறைவா இருக்கும், மிச்சமாகும். அதை சேர்த்து வைத்தா சொத்து கொஞ்சம் அதிகமாகும். வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும். அதனால் மகிழ்ச்சி காலத்திலேயே இந்த கவி கருத்துக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அது எப்படி யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். எனவே எது அழகு, எது கவர்ச்சி, எது தேவை, எது தேவையில்லை, இளம் அளந்து பார்த்து அளவு முறையோடு பயன் கொண்டு வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதுதான் புதியதொரு பண்பாடு, கலாச்சாரம். அதை செயல்படுத்தக்கூடிய வகையில முதலில் நம்மை நாம் திருத்திக் கொள்வோம். பிறகு சமுதாய மாற்றம் தானாக வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அருமையாக தவம் ஐயா அவர்களுக்கும் அலங்காரம் ஏன் என்ற கவிக்கு உணர்வு பூர்வமாக விளக்கமளித்த ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளம். இன்றைய திருப்பாவை பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல் வள சங்கங்கள் போய் பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே ஆவின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். இப்போ நம்ம மார்கழி மாதத்துல பாவை நோன்பெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப அந்த நோன்பு முடியக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு.
அப்போ அதற்குரிய சில பூஜைகள்லாம் செய்யணும். அந்த பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ, அது எல்லாமே இறைவா நீ எங்களுக்கு தந்துடு அப்படிங்கிறது தான் இந்த கவி. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆ பக்தர்கிட்ட மிகுந்த அன்பு கொண்டவனே, நீல நிறம். அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பல நிறங்கள் சொல்லுவாங்க. நீல நிறம், பச்சை நிறம், கருமேக நிறம்னு. ஸோ அந்த நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலில் ஆழி இலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்புக்கு என்னெல்லாம் வேணும்? இந்த உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய ஒளியையும், பால் சாதம் போன்ற நிறத்தையும் கொண்ட உன் பாஞ்சசன்னியத்தை போன்ற வலம்புரி சங்குகள் எங்களுக்கு வேணும். நல்ல சத்தமா, பெருசா, தாளப் பெரும்பறை, ஒரு பெரிய முரசு வேண்டும். உன்னை எப்பவுமே அப்படியே வாழ்த்தி 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 பாடிண்டே இருக்கக்கூடிய, பல்லாண்டு பாடக்கூடிய பெரியோர்கள், இசைப்பவர்கள் வேணும். அந்த பூஜைக்கு ரொம்ப அழகான விளக்குகள் வேண்டும். தீபங்கள் ஏற்றி நாங்க பூஜை பண்றதுக்கு விளக்குகள் வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கும் பொழுது கொடியேற்றி ஆரம்பிக்கும் வழக்கம் உண்டு. அதனால எங்களுக்கு ஒரு நல்ல கொடி வேணும். இதையெல்லாம் நாங்க அழகா உட்கார்ந்து செய்யறதுக்கு ஒரு பெரிய இடம் வேண்டும், விதானம் வேண்டும். இதெல்லாம் கொடுப்பா. அதாவது அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்னு சொல்ற மாதிரி, நான் உன்னோட அருளை பெறணும், அதுக்கு நீ எனக்கு அருள் புரியணும், இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்போ இது நம்ம அப்படியே மேல அப்படியே படிச்சுட்டே போனோம்னா இப்படிதான் நமக்கு தோணுது. இப்ப இதுல ஒவ்வொரு ஒரு வாக்கியங்களாக நம்ம பார்க்கிறோம், இல்லை ஒவ்வொரு வார்த்தைகளாக பார்க்கிறோம் அப்படின்னா, மாலே முதல்யே இப்ப ஐயா சொன்னாங்க, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப மால்னா திருமால்ல ஞாபகமே வராது. இப்ப எத்தனை மால்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்கிறது தான் ஞாபகம் வரும். எந்த மால்ல என்ன கிடைக்கிறது. இப்ப அந்த மால் எல்லாம் போனோம்னா செலவு தான். செலவு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தானா, ஐயோ இவ்வளவு செலவா அப்படின்னு நமக்கு அசதியை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இங்க இருக்கிற மால் திருமால், பெருமைக்குரிய அந்த இறையாற்றல். ஸோ இது ஷாப்பிங் மால் அல்ல, செல்வத்தை அப்படியே எப்பொழுதுமே அந்த ஆனந்தமய கோஷத்துல நம்மள வைத்திருக்கக்கூடிய திருமால். திருமாலே மணிவண்ணா, ரொம்ப அழகா அப்படியே ஏதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சதானா அந்த அழகு. இப்ப நம்ம கவர்ச்சி எது அப்படிங்கறதெல்லாம் ஐயா சொன்னாங்க. இந்த அலங்காரம் வேலை எதுவுமே இல்லை, அப்படியே பார்த்த உடனே நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோமே, லவ் அட் த சைட் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு அது நினைச்சதோருமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த மணிவண்ணா, மார்கழி நீடுவார். நாங்க எல்லாம் இந்த பாவை நோன்பெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். எப்படி எடுக்கிறோம்? மேலையா செய்வனகள். எங்களுக்குன்னு சுய புத்திலாம் இல்லைங்க, சொல் புத்தி தான். எங்களுக்கு பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதை நாங்க அப்படியே ஃபாலோ பண்றோம். அதாவது இப்ப ஐயா சொன்னாங்கல்ல, முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம்னு. அந்த மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை நாங்க அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம். ஆஹ் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியோல். இப்ப நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ எங்களுக்கு கொடு அப்படிங்கறதான் இதை சொல்றாங்க. இப்ப இந்த 2 வரிய நாம தத்துவார்த்தமாக அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இறைவா, அப்ப நம்ம இறைவனை அந்த பாவை நோன்பு எதுக்காக இருக்கிறாங்கன்னா, அந்த எம்பெருமானை கண்டு கழித்து ஆனந்தத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாவை நோன்பினுடைய தாட்சியம். அப்போ இங்க அவ பெருமாளை பாக்குற மாதிரி ஆண்டான் நாச்சியார் சொல்றாங்க. இப்ப நாம அதை பாக்குறோம் அப்படின்னா, வாழ்வினுடைய நோக்கம் இறைநிலையை உணர்ந்து லயத்து வாழ்தல் தான். இப்போ அடுத்து என்ன சொல்ல, மணிவண்டா, இந்த பியூட்டி. இப்ப நம்ம அழகா பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணினோம். அதுல
அது சூரிய குடும்பத்தை பார்க்கும் போதே ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு நிறம். அது அப்படியே பார்த்தோம்னா எத்தனை அழகு. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் எத்தனை மணிகள், ஒவ்வொன்றும் ஒரு சிறு பந்துகள் போல சுழன்று கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பந்து போல இருக்கிறதெல்லாம் அப்படியே மணி மணியா இருக்கு, பல வண்ணங்கள்ல அது இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுமையும் அந்த விஸ்வரூப தரிசனம் என்ன ஒரு அழகு அப்படிங்கிறத கத்துக்கலாம். மணி வண்ணா, இந்த அழகோ அழகுதான் அது. அப்போ மார்கழி நீராடுவான். அப்போ இந்த பாவை நோன்பு எடுக்கும் பொழுது சில விதிமுறைகள் இருந்தது போல நமக்கும் விதிமுறைகள் உண்டு. இறைநிலையை அடையணும்னா அல்லதை விடணும், நல்லது செய்யணும். அதற்கு மனம், உடல், உயிர் எல்லாம் நல்லா இருக்கணும். அதற்கென்று மகான் கொடுத்திருக்கக்கூடியதை நாம முறையாக செய்யணும். மகான் இங்க மேலையா செய்வனகள் அப்படிங்கும் பொழுது நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை, காயக்கல்பம், இது மாதிரி. இது எல்லாம் நீ எனக்கு கொடுத்துட்ட. ஆனாலும் இப்ப நம்மளுடைய வேண்டுதல் என்னன்னா, இதையெல்லாம் ஒழுங்கா செய்யறதுக்கான தூண்டுதலையும் செய்ய வைக்கிறதையுமே நீயே பண்ணிடுங்கிற நிலைமையில தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள ஒரு தூண்டுதல் தேவையாக இருக்கு. அப்போ அந்த சரணாகதி, மேலையார் செய்வனகள், அப்போ எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு இருந்தானோ, எதுக்கு ஏன் எல்லாம் கேள்வியே கிடையாது, அப்படியே செய்யறது. அதுதான் இந்த இடத்துல மேலையா செய்வனைகள். அதே மாதிரி மகரிஷி நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அத முழுமையா நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் நிறைவு பெறும். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ணத்தின் பாஞ்ச சன்னியமே போல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த பால் அண்ண வண்ணத்துள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 பொருளை இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சங்கை பத்தி தான் இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. இந்த சங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம பொதுவா பால் மாதிரி இருந்தது அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்லையா? ஒரு பொருளை சொல்லணும் அப்படின்னா பால் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா பால் அன்னம் போல அப்படி சொல்றாங்க. பால் அன்னம், அப்போ பால் சோறு போல. ஏன் அவங்க அந்த சோறு அப்படி ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, ஆயர் குலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பகவானுக்கு அந்த பால் சோறை படையலாக கொடுக்கறதாக வழக்கத்துல வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க எதை ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஒரு வார்த்தையாக வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கும் மகரிஷினுடைய கவிகள்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நெசவு தொழில்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களையே அங்க உவமையாக கொடுத்திருப்பாங்க. இப்போ உதாரணமா பெண்ணின் பெருமையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊடு பாவு போடுறது, முதல்ல போடுற பாவை பெண்ணுக்கு உதாரணமா கொடுத்திருப்பாங்க. அது நல்ல ஸ்டிஃபா வந்தாதான், அந்த நேரிழை ஸ்டிஃபா இருந்தாதான் அடுத்தது என்ன டிசைன்ஸ் வேணுமோ அது ஒழுங்கா கொண்டு வர முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அழுத்தம் அதிகமாகும் போது ஒரு முறுக்கு ஏற்படும் அப்படிங்கிற தன்மையை ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கும் கொடுத்திருப்பாங்க. இது மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த நெசவு தொழில்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை ஒரு உதாரணமா கொடுத்திருப்பாங்க. இதையும் அவங்க அதுக்குதான் சொல்றாங்க. அவங்களுடைய வழக்கத்துல இருந்ததுனால இந்த பால் அன்னம் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்தாங்க. அந்த சங்குனுடைய கலருக்கு சொல்றாங்க. வெள்ளை வெள்ளையன்னு இருந்தது, பால் போல இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பால் அன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே அப்படி சொல்றாங்க. இந்த பாஞ்சசன்னியம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கதை இருக்கு அதுல. இப்போ அதாவது பாஞ்சசன் அப்படிங்கிறவர் ஒரு அசுரனாக இருக்காரு. அவர் சாந்திபனிங்கிற ஒரு முனிவருடைய மகனை விழுங்கிட்டு கடலுக்கு அடியில போய் மறைஞ்சுக்கிறாராம். இந்த சாந்திபனி முனிவர் கிட்டக்க சீடனாக கிருஷ்ணன் இருக்கு. அப்போ குரு தட்சணையாக என்ன கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய பையனை அது அசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தணும், அந்த அசுரனை கொல்லணும் அப்படின்னு எல்லாம் அவர் கேட்டுக்கிறார். அதாவது தன் மகனை கொன்ற அசுரனை கொல்ல வேண்டும் அப்படின்னு குரு தட்சணையா கேட்கிறார். உடனே கிருஷ்ணனும் அங்க போய் அந்த பாஞ்சசன்னியனை அழிச்சிட்டு
அவனை சங்காக மாத்திக்கிறாராம். இது ஒரு ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு அரக்கரை அழிச்சுட்டு அவங்கள தன்னோடயே வச்சுக்கிறாங்க. ஆஹ் அதே மாதிரி நம்ம அந்த முருகன் பத்தி சொல்லும் போதும் சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னு அவரை சேவல் கொடியா வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஒரு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இல்லையா அது. சரி, அப்போ இந்த இடத்துல வந்து இந்த அசுர தன்மை கொண்டது அப்படிங்கறதுனாலதான் அது அது ஊதும் போது எப்படி முழங்கும் போது அந்த சங்கை முழங்கும் பொழுது எப்படி இருக்கும், இந்த ஞாலமெல்லாம் நடுங்குற அளவுக்கு அது ரொம்ப சத்தமா இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. எல்லா எதிரிகளையும் அது நடுங்க செய்யும் அப்படிங்கிறது பா பாஞ்சசன்யம் அப்படிங்கிறது. இப்போ இங்க நாம அதை தத்துவார்த்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசுரன் ஆனா இரையாற்றலோடையே இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு பதிவு அரக்க குணம் அப்படிங்கிறது அந்த பாவத்தினுடைய ஒரு தன்மையாக இருக்கு. ஒரு புண்ணியத்தினுடைய ஒரு தன்மையாக அவங்க இரையாற்றலோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப சுவாமிஜி கிட்டக்க வந்து ஒருத்தர் வந்துட்டாங்க எப்படின்னா ஒரு தொழுநோய் பெருநோய் கொண்ட ஒருத்தர், குஷ்டரோகம் போல அவங்க வந்து தீட்சைக்கு வராங்க. ஸோ ஒரு நோய் ஒருத்தரை பாதிக்கிறது அப்படின்னா ஒரு உடம்ப பாதிக்கிறது அப்படின்னா அது வினைப்பதிவு தான். அப்போ அது ஒரு வேண்டாத ஒரு வினைப்பதிவினுடைய வெளிப்பாடு. ஆனா அவர் வந்து சுவாமிஜி கிட்டக்க வந்து தீட்சை எடுத்து அந்த நோய் குணமாகி ஒரு நல்ல நிலைக்கு வர்றாரு அப்படின்னா ஒரு புண்ணியம். ஸோ செயலுக்கேற்ற ஒரு விளைவு அந்த எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எல்லாமே பதிவாக இருக்கு. ஆனா மகான்கள் அந்த இறைத்தன்மையோட இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறாங்க. அவங்க தங்களோட எல்லாரையும் ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறது தான். அந்த தன்மை தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அவங்க எப்படிப்பட்டவங்கங்கிறத விட எல்லாரும் இறையாற்றலின் ஒரு பின்னம் அப்படிங்கிற அந்த இதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இங்க எனக்கு தோணுது. ஸோ பாஞ்சசன்யம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சால பெரும்பறையே. அதாவது எங்களுக்கு வந்து முரசு வேணும். முரசுனாலே சத்தமா தான் வரும். அதிலும் பெரும்பறைனா இன்னும் சத்தத்தை கொடுக்கக்கூடிய பெருசா இருக்கக்கூடிய ஒரு முரசு வேணும். இப்ப சிறப்பு அப்படின்னாலே நல்லதுதான். அதுல சால சாலச் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சிறப்பு இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல சால பெரும்பறையே அப்படிங்கும் பொழுது நல்ல சத்தமா எல்லாரையும் கூப்பிடுற அளவுக்கு அந்த எங்களுக்கு ஒரு முரசு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எதை பறைசாற்றணும்? வேதாத்திரியத்தை தான் பறைசாற்றணும். வேதாத்திரியம் உலகம் முழுவதும் எல்லா மக்கள் கிட்டையும் போகணும். அது ஸோ பல்லாண்டு இசைப்பாரே அப்படிங்கும் பொழுது இறைவன் புகழ் பாடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இங்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்பது அதை இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற அந்த மந்திரச்சொல் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்தில் பிரதிபலித்து உலக அமைதிக்கு வித்திடணும் அப்படிங்கிற ஒரு இசையை நாம செய்யணும். கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னா இந்த விளக்கை கூட சுவாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கீழே இருக்கிற பெரிய தட்டு மூலாதாரம், நடுவில் இருக்கிற தண்டு எல்லாமே வந்து சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், மனாகதம், விஷுக்தி அப்படின்னு இருக்கும். அது எல்லாம் சேரக்கூடிய அந்த விளக்கு ஒன்னொன்னும் நம்மளுடைய ஐம்புலன்கள், அதனுடைய மத்தியில் இருக்கிறது ஆகினை, அப்படியே மேல வந்து முடியக்கூடிய அந்த ஷார்ட் எண்ட் துரியம் அப்படின்னு. ஸோ இது இந்த குத்து விளக்கு அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நீக்கி ஒரு வெளிச்சத்துக்கு ஆன்மீகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ கொடியே அது நம்ம கொடிங்கிறத நம்ம பொதுவாகவே எடுத்துக்கொள்ளலாம். நமக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்துக்கும் ஒரு கொடி உண்டு. விதானமே நல்லா உட்காந்து அமைதியா பூஜை பண்றதுக்கு அவங்க இடம் கேட்கறாங்க. நம்ம அமைதியா தவம் பண்றதுக்கு இடம் கேட்கலாம். ஆவின் இலையாய். இந்த ஆவின் இலை அப்படிங்கிறது கூட ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு விஷயமா இருக்கு. எல்லா இலைகளிலும் ஒரு கொஞ்சம் மரத்திலேருந்து விழுந்துடுச்சு அப்படின்னா வாடி சருகாகி அப்படியே தூள் தூளா போயிடும். ஆனா இந்த ஆளிலை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் வாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லேசா தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது இழந்த பச்சையத்தை மீண்டும் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அது வாடி அந்த நொறுங்கினா கூட சருகானாலும்
அது அப்படியே மெத்து மெத்துன்னு தான் இருக்குமா. அந்த சொரசொரன்னு இருக்கும் இல்லையா மத்த இலைகள்லாம், அந்த மாதிரி இல்லாம இது இருக்கும். அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆளிலை ஏன் அந்த கண்ணன் ஆளிலைய சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மாவுக்கு அழிவு இல்ல. ஆன்மாவிற்கு அழிவே இல்ல. வாடாத, வதங்காத ஒரு ஆத்மாவோட தத்துவத்தை தான் இந்த ஆளிலை குறிக்கிறது அப்படின்னு. அவர் எப்ப அத சூஸ் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்றாங்க. மார்க்கண்டேயன்கிற ஒரு மகரிஷி வந்து பிரளய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ வந்து சரி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறந்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது, கண்ணை மூடின உடனே அப்படியே அந்த கடல் கொந்தளிப்பு, மலைகள் எல்லாம் அப்படியே விழறது, மரங்கள் எல்லாம் வேரோட பிடுங்கிட்டு போறது. இப்ப நம்ம ஒவ்வொரு சுனாமிலாம் வரும்போது பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக அவர் கண்ணு முன்னாடி காமிக்கிறார். எப்படி அப்படி வருது. அப்போ கொஞ்சம் தூரத்துல ஆளிலை மேல குட்டியா கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கார். அப்போ அவர்கிட்ட யாருன்னு போய் பார்க்கும்போது, அவருடைய வயிற்றுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தையே அந்த இதெல்லாம் காமிக்கிறார் அவர். அந்த பிரபல்யம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு உணர்வு வரணும்னா, எல்லாமே அவன் செயலால தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அவர் அப்புறம் கண்ண ஒரு நிமிஷத்துல ஆஹா தன்னையே அதுக்குள்ள பார்க்கறார். அந்த ஒரு க்ஷணத்துல என்ன நானே தெரிகிறேனேங்கிறச்சு அவர் கண்ண முழிச்சு விடுறார். அந்த மாதிரி அந்த ஆளிலை அப்படிங்கிறது அழிவில்லாதது. என்ன நடந்தாலும் அது இறைவனுடைய அ ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆலின் இலையாய் அப்படிங்கிறது அங்க சொல்றாங்க. ஸோ இவ்வளவு அ அதாவது கிருஷ்ணர் வந்து வாயைத் திறந்து எல்லா உலகங்களையும் தன் தந்தைக்கு அம்மாக்கு காமிச்ச மாதிரி, இங்க வந்து இந்த உலகம் எப்படி வந்து ஒரு பிரளயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அ மார்க்கண்டேய மகரிஷிக்கு காமிச்சதாக சொல்றாங்க. இங்க ஆளிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. இத இத பார்த்த உடனே எனக்கும் தோணித்து. ஒரு 45 இயர்ஸ் என்னோட காலேஜ் டேஸ்ல முன்ன அந்த ஆளிலையில ஒரு பெயிண்டிங் பண்ணி எனக்கு ஒரு தோழி குடுத்தாங்க. அது இன்னமும் அப்படியே இருக்கு. அந்த பசுமையே மாறவே இல்ல. அது ஒரு பட்டர் பேப்பருக்குள்ள வச்சு குடுத்தாங்க. அது ஏன் இவ்ளோ அழகா இருக்கேன்னு நான் யோசிச்சு பார்த்தது இல்ல. நல்லா இருக்கு, ஒண்ணும் ஆகல அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். ஆனா அந்த இலையினுடைய தன்மைய பார்த்தபோது தான், ஆஹா! என்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஏன் அவங்க ஆளிலைய பெயிண்டிங்க்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு. அதுல இருக்கக்கூடிய பச்சையத்தெல்லாம் எடுத்துட்டு, வெறும் அந்த கொசு வல மாதிரி அதாவது நம்ம சிலந்தி வலை மாதிரி இருக்கும். வெறும் அதனுடைய நரம்புகள் மட்டுமே இருக்கக்கூடியதுல கூட பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அப்படியே தான் இருக்கு. எதுவுமே ஆகல. நொறுங்கவே இல்ல. அப்ப எத்தனை காலம் ஆனாலும் ஆளிலை எப்படி அழியாதோ, அதுபோல ஆன்மாவிற்கு அழிவில்லை. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இறைவா, நீ எங்களுக்கு வேண்டியதை இந்த பூஜைகளை முடித்து கொடு அப்படின்னு அங்க ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறாங்க. நாம இங்க வேதாத்ரி மகரிஷி கிட்டக்க நம்மளுடைய வாழ்க்கை சிறப்படையட்டும் என்று கேட்டுக்கொண்டு, அந்த சிறப்படைவதற்கு நம்மை வழி நடத்தட்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஐயா அவர்களுக்கும், இதுகாரும் செவிமடித்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையாக அலங்காரம் ஏன் என்ற மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கரைக்கும் திருப்பாவை பாசுரத்துக்கும் எனக்கு விருப்பமான ஒரு பாடல் மாலை மணிவண்ணா. பாடல்களுக்கு கவிகளுக்கு விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர்கள் ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அருள்நிதி பாக்கியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அந்த ஐயா சொல்லும் போது எனக்கு ஒரு குழந்தைகள் கதை ஞாபகத்துக்கு வந்தது. அந்த யானை வந்து தான் ரொம்ப கருப்பா இருக்கும், நம்ம அழகாவே இல்லைன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு அனிமல் கிட்ட இருந்தும் போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு வாங்கிக்கும். மான் கிட்ட போய் புள்ளிகளை வாங்கிக்கும், புள்ளிமான் கிட்ட இருந்து வரிகுதிரை கிட்ட இருந்து வரிகளை வாங்கிக்கும். எல்லாம் இப்போ உடம்பு ஃபுல்லா பல டிசைன்ஸ்ல இருக்கும். வெறும் கருப்பா இருக்கும்போது ஆசையா ஓடி வந்த குழந்தைகள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தா இது என்னவோ ஏதோ பயந்து போயிடும்.
இருக்கிறது ஏத்துண்டு அப்படியே வாழ பழகிக்கணும். யூ ஷுட் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ங்கிறது அந்த குழந்தைகளுக்காக சொல்லக்கூடிய ஒரு யானை கதை. அது எனக்கு ஐயா சின்ன வீடு கதையில இவரை போல கண்ணு இவ்வளவு மாதிரி இடுப்பு அது நினைவுக்கு வந்தது. குழந்தைகளுக்கே நம்ம அந்த கதைகளை சொல்லிதான் கொடுக்கறோம். ஆனா அது நிலைக்க மாட்டேங்கிறது. பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது ஆவறதில்லை அப்படின்ற மாதிரி என்ன? வாழ்க வளமுடன். இல்ல நன்றிகளும். அது ம். எல்லாத்துக்கும் நம்ம தொடர்ந்து சமுதாயத்து மேல பழி போட்டுடுறோம். அதான் குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம்னு போடுறோம். ஆனா நாம சமுதாயத்துல ஒரு அங்கம்னு நினைச்சுக்கிறது இல்ல. அதை தவற விட்டுடுறோம். நமக்கு வசதியாக நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்தமைப்போம். புதிய அன்பர்கள் 2-3 பேர் பார்த்த ஞாபகம். யாரெல்லாம் பாடதுக்கு முன் வரீங்கன்னு தெரியல. வாங்க பாடுங்க. ஆளுக்கு ஒரு பாடலாக. ஐயா பாடி வாழ்க வளமுடன். பாடலுக்கான வரல. என்ன ஒரே ஒரு நிமிஷம். நேத்து நான் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தேன். போய் அங்க நான் ஆண்டாளை நினைச்சனோ இல்லையே, சிக்காகோ ஜூமை தான் நினைச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இவ்வளவு நாள் போனாலும் அது ஒரு கடமையா தான் பழனிசாமியை சொல்ற மாதிரி போனோமா சுத்தினமா என்ன கொடுக்குறாங்களோ அப்படிதான் நான் வந்திருக்கேன். இந்த வருஷம் என்கிட்ட பெரிய மாற்றம் இருந்தது நான் அறிஞ்சேன்யா. அதாவது ஒவ்வொருத்தர் ட்ரெஸ் இப்ப ஐயா சொன்னாங்க பாருங்க, எதுக்கு அலங்காரம், அந்த கோயில்ல கூட ஒவ்வொருத்தர் வந்த முறைகள் அங்க எல்லாரையும் கவனிக்க சொன்னுச்சு. எந்த இடத்துல கோதை நாச்சியார், எந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார்னு எழுதியிருக்காங்க. ஏறத்தாழ நேத்து அந்த இடத்துல 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒன்னொன்னையும் ஒரு அதாவது பக்தி மார்க்கம் ஐயா சொல்லுவாங்க, பெரிய பழனிசாமி ஐயா, ஒண்ணு ஆன்மீகத்துல இருந்து ஞான மார்க்கம்னா அதை நறுக்குன்னு புடி, இல்லைன்னா பக்தி மார்க்கத்துல இருந்து அந்த மாதிரி. அங்க உள்ள ஐயர்கள் எல்லாருமே 85 வயசு குடுன்னு ஓடிட்டு இருக்காங்க ஐயா. ஓடி நல்லா சுகாசனம் போட்டு ஒவ்வொரு சன்னதியிலையும் பாடுறாங்க. இது சாமி கும்பிடுறவங்கலாம் நிக்க முடியாம காலை ஆடிட்டு இருக்காங்க. காலெல்லாம் வலிக்குதுன்னு உட்கார்றாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா நேத்து நம்ம ஜூம் ஞாபகமும் இங்க பேசுற அம்மா ஐயா எல்லா வழிநடத்துற ஐயா எல்லாருடைய எண்ணங்களுமே வந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பியா அந்த வருஷம் மாக்கோலமாய் விருந்து ரொம்ப பல கண்டிப்பா ரசிச்சு கேட்கிறவங்களுக்கு பல உணர்வுகளை தூண்டுறது மாதிரி இருக்கு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க என்னோட வாய்ஸ் லோவா இருக்குன்னு மெசேஜ் போட்டிருக்கீங்க. நான் அது இப்பதான் பாக்குறேன். அப்படிதான் இருந்ததா ஃபுல்லாவே? ஆமா, கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. நடுவில் இன்னும் ரொம்பவே குறைவா இருந்தது. கேட்கவே சிரமப்பட்டோம். பரவாயில்லைங்கம்மா, அடுத்த முறைக்கு சரி பண்ணிக்கலாம். எல்லாம் அவன் செயல். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் தைலக்காப்பு உற்சவத்துக்கு போயிருந்தீங்களாங்கம்மா? ஆமா ஐயா. இல்ல நான் அதெல்லாம் ஒன்னொன்னையும் பார்க்கும்போது, ஒரு ட்ரெஸ் அப் பார்க்கும்போது நான் அப்படி கிடையாதுயா. எங்க வீட்டுல சின்ன பிள்ளைல இருந்து மார்கழி மாசம் ஒரு நாள் அங்க போகணும்னு வச்சிருந்தாங்க. மார்கழியில ஒரு நாள் ஆண்டாளை போய் பார்க்கணும். அதுதான் எங்க குடும்பத்து கொள்கை. அது கல்யாணம் பண்ணோன்னு கொஞ்சம் விட்டு போச்சு. இப்ப நான் அது ஒரு 10 வருஷமா மறுபடியும் செய்யறேன் ஐயா. அது ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து தான் நான் ரசிச்சு அந்த கோயில்ல ஆன்மீகமா சாமி கும்பிட்டேன்னா நேத்து தான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தர் அந்த பெரியாழ்வார், நம்மாழ்வார், உடையவர், அவங்ககிட்ட எல்லாம் போய் அவங்க என்ன அதுக்கு முழு காரணம் சிக்காகோ ஜூம் பழனிசாமி ஐயாவும் தான். ரொம்ப ரசிச்சு ஒரு மன திருப்தியோட வந்தையா நேத்து ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு. அதை நான் இன்னைக்கு ஜூம்ல சொல்லணும்னே நினைச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோமா? வாங்க சுகந்தி அம்மா, சூர்யா அம்மா, நீமா அம்மா எல்லாரும் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரா பாடல் பாடுங்க. வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவித்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒளித்துண்மை, ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கோட்டம் மாபூதம் 5 அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவம் செய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆரோக்கியம்மா சாமி ஐயா வாழ்க வளம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த ஆளிலைக்கு அம்மா சொன்ன கருத்து பூசுங்க எனக்கு. நான் ரொம்ப யோசிச்சிருப்பேன், இது எதுக்கு ஆளிலைக்கும் கண்ணு காட்டுறாங்க அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு அந்த ஆத்மாவை லிங்க் பண்ணி சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்தது. அதனாலதான் அழிவில்லாத ஆத்மாவுக்கு ஓமானமா சேர்த்திருக்கிறாங்க அப்படின்றது நல்ல ஒரு சிந்தனை. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா எல்லாம் புடம் போட்ட தங்கமா இருக்கீங்க, போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. துப்பாக்கி அம்மா சொன்ன மாதிரி நன்றிங்க. நல்ல ஒரு இதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.